ஸோ ட்ராமாங்கிறது உங்கள் உடம்புலையோ மைண்ட்லேயோ நடக்கிற இன்ஸ்டன்ட் ஈவெண்ட் மட்டும் இல்லை, அது நடந்த அப்புறம் கூட உங்கள் லைஃப் முழுக்க அவங்க கூட இருக்கிற ஒரு விஷயந்தான் ட்ராமா. நீங்கள் அதை கரெக்டாக ஹீல் பண்ணி உங்கள் பாடியிலேருந்து ரிலீஸ் பண்ணாட்டி உங்கள் லைஃப் முழுக்க அது உங்கள் கூட ட்ராவல் பண்ணும். ஸோ ட்ராமானா என்ன? ஸோ ட்ராமானா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், உடம்புல நடக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு ஏதாவது ஒரு மோசமான விஷயம் நடக்குது, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸானவங்க யாராவது இறந்து போகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப பயமுறுத்துது, அது உங்கள் உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கும், உங்கள் சோமா உங்கள் பாடியில். அது ரிலீஸ் ஆகி வெளியே போகலைன்னா நீங்கள் கடைசி இறந்து உங்களோட லைஃப் முழுக்க அது உங்கள் உடம்புலேயே தான் ஸ்டோர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிறைய பேருக்கு உங்கள் வயிறு, உங்கள் செஸ்ட்டு, உங்களோட லோவர் ஏரியா, ஆப்டமன், அங்கே எல்லாமே ட்ராமா ஸ்டோர் ஆகிருக்கு. நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணனால தான் உங்கள் லைஃப் வந்து நீங்கள் நினைக்கிறபடி இல்லை. ஆமாம், நான் சொல்கிறத நோட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப் நீங்கள் நினைக்கிறபடி இல்லைன்னா அதுக்கு ட்ராமா ஒரு ரீசன் தான். ஸோ ரீசெண்ட் என்னோடய சேனலில் ஒரு ஆள் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஜான் எப்படி ட்ராமா ரிலீஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ எல்லா ட்ராமா ரிலீஸ் எக்ஸசைஸையுமே நான் கீழே லிங்க் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் கண்டிப்பாக பண்ணுங்கள், ஓகே? நான் அதுக்கு தான் லிங்க் பண்ணுறேன். எல்லா ரிலீஸ் எக்ஸசைஸையும் நீங்கள் பண்ணுங்கள். ஃபேஸுக்கு, ஐஸுக்கு. எனக்கு ஐஸ்லலாம் நிறைய எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, அது எதனாலும் தெரில. நான் ஃபோனில் இல்லை நிறைய லஸ்ட்டு கூட இன்டர்ஃபேஸ் பண்ணதில் எனக்கு இங்கெல்லாம் நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு மின்னல் வெட்டின உடனே நாய் எல்லாம் என்ன பண்ணணும், உடம்பு இப்படி உதறும். ஸோ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்க போகிறேன்னு தெரில, இருந்தாலும் நான் போடுறேன். ஸோ உடம்பு இப்படி உதரும் போது அந்த ட்ராமா வந்து ரிலீஸ் ஆகிடும் உடம்புலேருந்து. ஸோ இது ஒரு டெக்னிக். சில நேரங்கள் அடிபடும்போது ஆன்னு கத்துவோம், இது ஒரு ட்ராமா ரிலீஸ். ஸோ நம்ம நல்ல சவுண்டாக கத்துறது இதுவுமே ஒரு ட்ராமா ரிலீஸ். இதுக்கு பேர் ப்ரைமல் ஸ்க்ரீம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அடிபடுது இது ஒரு ட்ராமா ரிலீஸ். நமக்கு கோவம் வருது, யாராவது நமக்கு பிடிக்காது தான் பண்ணுறாங்க, நம்ம ஒன்று என்ன பண்ணுவோம், இது வந்து எனர்ஜி வந்து இங்கே ஸ்டோர் ஆகுது உங்களோட ஜாவில். அதை விட்டு நீங்கள் அவங்கள்ட்ட டைரெக்டாக பேசுகிறீங்க, எனக்கு நீங்கள் பண்ணுறது பிடிக்கல, அப்போ அந்த எனர்ஜி வந்து வெளியே போயிடும். நம்ம தான் நம்ம எனர்ஜியை டைட் பண்ணி ஸ்ட்ரிக்ட் பண்ணி உடம்புல ரிப்ரெஸ் பண்ணி, இதுதான் ட்ராமா. இது கோவமாக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், மேக்ஸிமம் பயம், நிறைய விஷயங்கள். எமோஷன் வந்து உடம்புல ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ ஜப்பான்காரங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா தண்ணியில் வந்து மெமரி ஸ்டோர் ஆகிருக்கு தான். அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து கிட்டத்தட்ட 80-90% வாட்டர். தர்பூசணி இல்லை, நீங்கள் வாட்டர், உங்கள் உடம்பு ஃபுல்லாக வாட்டர் தான். ஸோ அந்த வாட்டரில் தான் எல்லா ட்ராமாவும் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம ரிலீஸ் பண்ணலாம்? ஸோ அது மெமரிஸ் தான். அதெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். இதை பற்றி நீங்கள் அதிகமாக படிக்கணுன்னா இதில் ஒரு புக் இருக்குது. ஒரு நிமிஷம் கைஸ். ஒரு புக் எடுத்து எல்லா புக்கும் விழுந்துச்சு. சரி, அதை பிறகு அரேஞ்ச் பண்ணலாம். இதாக இருக்கலாம், இந்த புக்கு தான். இதுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் பிடிஎஸ்டி. இதை நான் உண்மையை சொல்லணும்னா ஃபுல்லாக படிக்கலை. ஆனால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாலே ஓரளவுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சிடும். ஸோ உங்கள் உடம்புல ஸ்டோர் ஆகிருக்க எனர்ஜி இப்போ லஸ்ட்டு வந்து எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகும்னா மெயினாக உங்களோட கண். நான் முன்னாடியெல்லாம் எப்போ மெடிடேட் பண்ணாலும் எனக்கு ஐஸை சுற்றி ஒரு மாதிரி டைட்னஸாக ஃபீல் ஆகும். அது ஏன்னு எனக்கு தெரியலை. பிறகு தான் ரீசன் கண்டுபிடிச்சேன். இங்கே எல்லாம் ஃபுல்லாக லஸ்ட்டு ஸ்டோர் ஆகிரும். மெயினாக எனக்கு இந்த இடத்துல நான் இப்போ அந்த ஐஸுக்கான ட்ராமா ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து கொஞ்சம் கண் வந்து அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ உங்கள் பெல்விக் ஃப்ளோர், உங்களோட இந்த ஏரியாவில் அங்கேயும் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே டென்ஸாக டைட்டாக நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இதை எப்படி பண்ணலாம், என் ட்ராமா ரிலீஸ் எப்படி நம்ம பண்ணலாம், அதை இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ யோகா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சிங், ப்ரீத்திங், பிராணாயாமெல்லாம் பண்ணாலே உடம்பு ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். மயோஃபேஷியல் ரிலீஸ் அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணுறது, மசாஜ் பண்ணுறது. இப்போ என்கிட்ட பின்னாடி ஒரு மசாஜ் கன் இருக்குது. இந்த மாதிரி வழிகள் இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் ட்ராமா ரிலீஸே பண்ணிடலாம். அது பண்ணும்போது உடம்பு ஷேக் ஆகலாம், அழலாம், கோவப்படலாம், கத்தலாம், வாமிட் எடுக்கலாம், நிறைய ரியாக்ஷன்ஸ் இருக்குது. நான்லாம் சில நேரம் வந்து இப்படியே ஒரு மாதிரி உடம்பு இப்படியே ஒரு மாதிரி போகும். ஏன்னா உடம்புலேருந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் இதை பற்றி பார்க்கணுன்னா பயோ எனர்ஜெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து எலியட் ஹல்ஸ்னு ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் குரு. அது காமெடியாக இருக்குது அந்த வீடியோ. ஆனால் அதுதான் எனர்ஜி ரிலீஸ். உடம்புல அங்கே இருக்க எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ அவர் ஆணு குழந்த மாதிரி கத்துவார். அது காமெடியாக இருக்கும். நீங்கள் அதை அடித்து பாருங்கள், கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் காமெடியாக இருக்கும். எனக்கு கடையில் பொருள் வாங்கி தரலைன்னா நான் சின்ன வயசில் இப்படி தான் கத்துவேன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படின்னா உடம்புலேருந்து அந்த எனர்ஜி ரிலீஸ் ஆகி போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஒரு ட்ராமா ரிலீஸ் எக்ஸசைஸ் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். படுத்துக்கோங்க, ஃப்ளாட்டாக படுத்துட்டு உங்கள் கால் ரெண்டையும் மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அப்படி கால் ரெண்டையும் ஒட்டி வைக்கணும்.
ஒட்டி வச்சுட்டு பிரிட்ஜு மாதிரி பண்ணணும். நீங்கள் அந்த கீழே லிங்கில் கிளிக் பண்ணியே பாருங்கள். அது என்னோடய வீடியோவில் இன்னொரு ஒரு ஃபேமஸான ஒரு ட்ராமா ரிலீஸ் டாக்டரோட வீடியோ. நீங்கள் இதை பண்ணும்போது உங்களோட உடம்பு கிட்டுக்கிட்டுன்னு ஆட ஆரம்பிக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இப்போ எக்ஸாம்பிள் சிலரை நமக்கு இந்த மசில் துடிக்கும் ஆட்டோமேட்டிக்காக, அந்த மாதிரி உங்கள் உடம்புலேருந்து ட்ராமா ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு நாள் 2 நாளில் நீங்கள் ஒரு வாரத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி பண்ணலாம். எப்போ பண்ணாலுமே அந்த ட்ரெம்மர்னால் உடம்பு இப்படி அது வந்து என்ன நடக்குன்னா உங்கள் பாடியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இன்னொரு ட்ராமா ரிலீஸ் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஐஸ் பாத்து, ஹாட் சானா, இல்லை நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறது கூட ஒரு வகையான ரிலீஸ் தான். ஸ்கிப்பிங் பண்ணுறது, வேறு வெறும் காலில் மண்ணில் நடக்கிறது, அப்போ உடம்புக்கு எனர்ஜி எல்லாம் கிரவுண்டில் போகும். வேறு என்ன பண்ணலாம், வேறு இன்னொரு ட்ராமா ரிலீஸ் சொல்கிறேன். உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட பேசுகிறது. இப்போ நான் என்ன பண்ணேன்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து நான் என்னோடய லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுற பொண்ணுங்கெல்லாம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைப்பான பொண்ணுங்களாக இருக்காங்க. அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறாங்க, என்ன ரொம்ப கேர் பண்ண மாதிரி எனக்கு தோணலை. ஃபெமினினா அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்னா நம்மளை பார்த்துக்கணும், அக்கறையாக இருக்கணும், கேரிங்காக இருக்கணும், ஆயில் போட்டு மசாஜ் பண்ணணும். அப்படின்னா நான் ஒரு தாய் ஃபைட்டர், என்ன ஒரு ஃபைட்டராக நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த மெடல்ஸ் கூட காட்டணும்ல இருந்தாலும் சரி, இந்த பாருங்கள் என்னோட இது. ஸோ எனக்கு எப்படின்னா நான் வந்து ஃபைட் பண்ணுவேன். அப்போ எனக்கு வந்து ரெக்கவரிக்கு மசாஜ் பண்ணணும், ஆயில் போட்டு தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி நீங்கள் பத்ரி படம் பார்த்தீங்கன்னா அந்த விஜய்க்கு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மசாஜ் எல்லாம் பண்ணி கொடுப்பேன். அந்த மாதிரி நமக்கு ரெக்கவர் பண்ணுறது, சூதிங்னா நம்ம கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட், அம்மா யாராவும் இருக்கலாம். அப்படி நான் எதிர்பார்ப்பேன். ஆனால் நான் என்னோடய லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுற பொண்ணுங்க எல்லாமே அவங்க வேலை, எனக்கு என் வேலை தான் முக்கியம், எனக்கு என்னோடய ஒர்க்கு, அந்த மாதிரி. அது ஏன்னு பார்த்தா என்னோடய அம்மாவுமே அப்படி தான். அவங்களும் வேலைக்கு போகிற ஒரு பொண்ணு தான், ஒரு லேடி தான். அப்புறம் நான் வந்து எங்கள் அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் உங்களை மாதிரி இருக்க பொண்ணுங்களையும் வாழ்க்கையில் அட்ராக்ட் பண்ணுறேன். அப்படி சொல்லும்போது என்னோடய அடி வயிற்றில் ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு. இது வந்து நான் கடவுளை பார்த்தேன் அந்த மாதிரி நான் சொல்லலை, ரியலாக ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல். இப்போ சொல்லும்போது கூட என்னோடய அடி வயிற்றில் ஃபீல் ஆகுது கரெக்டாக என்னோட இந்த ஏரியாவில். ஸோ இதுவும் ஒரு ட்ராமா ரிலீஸ் தான் உங்களுக்கு. அதாவது நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களை பேசுகிறது, நீங்கள் உண்மையாக பேசுகிறது, இப்போ அப்படி கூட ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ட்ராமா எதனால் உண்டாகுதுன்னா, நீங்கள் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணாமல் அதை வந்து டைட் பண்ணுறதுனால. அதை வெளியிடுங்க. பயந்தான் நீங்கள் வந்து அந்த பயத்தை வந்து வெளிக்காட்டணும் அப்படின்னு நான் சொல்லலை. எல்லாத்தையும் வெளிப்படையாக இருங்க, எதையும் உடம்புக்குள்ளே வச்சுக்காதீங்க. உடம்புக்குள்ளே உருவாகிறது தான் ட்ராமா. அது வந்து இப்போ இல்லை, உங்கள் கூட ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெட்டுப்படுதுன்னா அந்த வெட்டு கொஞ்ச நாள் ஆகும் ஹீல் ஆகிறதுக்கு, ஆனால் ஹீல் ஆகிரும். அது வந்து ஃபிசிக்கல் ரெஸ்பான்ஸ். உங்கள் மைண்டில் இருக்கிறது, உங்கள் பாடியில் ஸ்டோராக இருக்க ட்ராமா அது எப்படி போகும்? ஒன்று ரிலீஸ் பண்ணுங்கள், இல்லை நிறைய வழிகள் இருக்குது. அதை நீங்கள் ரிலீஸ் பண்ணால் தான் அது உடம்புலேருந்து போகும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட லெக் டைட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் லெக் டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணாலோ இல்லை ஏதாவது டாக்டர்கிட்ட போய் ஃபிசியோதெரப்பி பண்ணாலும் தான் அது ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி தான் உங்கள் மைண்டில் இருக்க ட்ராமா கூட. ட்ராமாங்கிறது நீங்கள் ஒரு கண்ணாடி போடுறீங்க, அந்த கண்ணாடியில் அழுக்கு இருக்குல்ல, அந்த அழுக்கு கண்ணாடியோட நீங்கள் இந்த உலகத்தை பார்க்குறது தான் ட்ராமா. அந்த ட்ராமாவை தொடச்சிட்டு உலகத்தை ரியலாக பாருங்கள். ஸோ எனக்கு இது பண்ண அப்புறம் இப்போ இந்த வீடியோவே ஒரு ட்ராமா ரிலீஸ் மாதிரி தான் இருக்குது என்னோடய மைண்டில் இருக்குது. இப்போ இந்த வீடியோ யாரெல்லாம் பார்க்குறான்னு எனக்கு தெரில. வர என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறது என்னோடய சேனல். சரி, ஓகே, இட்ஸ் ஓகே, எல்லாம் ஒரு சர்வீஸ் தான், யூனிவர்ஸுக்கு ஒரு சர்வீஸ். ஸோ நீங்கள் வந்து ட்ராமா ரிலீஸ் பண்ணால் நீங்கள் வந்து உலகத்தை கிளியராக பார்ப்பீங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பீங்க, நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அவ்வளோ ட்ராமாவையும் வச்சுட்டு இந்த உலகத்தில் பீஸ்ஃபுல்லாக இருக்க ரொம்ப கஷ்டம். உங்கள் பாடி வந்து, அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க, நிறைய பேர் இல்லை, மெயினாக அக்கல்ட்டுன்னு ஒன்று உண்டு. இப்போ கிறிஸ்டியானிட்டி மாதிரி அக்கல்ட்டுன்னு ஒரு ஃபிலாசபிக்கல் ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் சோல்னு ஒன்று கிடையாது. இது எடுத்துக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். உங்கள் சோல் வந்து நீங்கள் தான் உருவாக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே நல்லது பண்ணால் உங்கள் சோல் உருவாகும், கெட்டது பண்ணால் உங்கள் சோல் இல்லாமல் இருக்கும். அதுக்கு இந்த பாத்திரம் வேணும். அந்த பாத்திரம் தான் உங்கள் உடம்பு. உங்கள் உடம்பு நீங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக பியூராக நர்வஸ் சிஸ்டம் ரிலாக்ஸாக இருக்குதோ அந்த அளவுக்கு உங்கள் இப்போ நம்மளோட லஸ்ட், ஆங்கர் இதெல்லாம் வந்து நர்வஸ் சிஸ்டம் இஷ்யூ தான். உங்களோட நர்வஸ் சிஸ்டம், பாடி இதெல்லாம் வந்து நல்ல லூப்ரிகேட்டடாக, நல்ல ஈஸியாக, ஸ்மூத்தாக, டைட்னஸ் இல்லாமல், ட்ராமா இல்லாமல் இருந்தாலே உங்கள் மைண்டு, உங்களோட சோலை ஈஸியாக டெவலப் பண்ணிடலாம். அதாவது இப்போ எப்படி சொல்லுவாங்க, உங்கள் உடம்பு ஃபுல்லாக டைட்டாக இருக்குது, அப்போ உங்களால் மெடிடேஷனில் உட்கார முடியாது. லைஃபே ஒரு மெடிடேஷன் தான், வாழ்வே தவம். அந்த மாதிரி உங்களோட பாடியை ஃபுல்லாக ஃப்ரீ ஆக்குங்க, ரிலாக்ஸ் ஆகுங்க, ப்ரீத் பண்ணுங்கள், பிராணாயாமம் பண்ணுங்கள், பாடியில் இருக்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுங்கள். மனசில் தோன்றது மனசில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு தோணுது,
சொல்லணும்னு வந்துட்டு, ஆனால் நீங்கள் சொல்லாமல் இருந்தால் இந்த இவ்வளோ ஏரியாவும் டைட் ஆகும். நோட் பண்ணியிருக்கீங்களா? இது எல்லாமே யூனிவர்ஸோட ஒரு ஒரு இது மாதிரி தான். அந்த நேரம் நீங்கள் அது சொல்லணும். சொல்லாட்டி அது உங்கள் உடம்புல ட்ராமாவாக ஸ்டோர் ஆகும். நீங்கள் வந்து ஃப்ரீயாக, ரிலாக்ஸாக, காமாக, பீஸாக வாழ்ந்தாலே அதுவே ட்ராமா ரிலீஸ் தான். உங்களுக்கு கை தூக்கணும்னு தோணும், அவ்வளோதான். நான் பண்ணியிருக்கேன். ஐயோ நம்ம கை தூக்கணும், ஏதாவது நினைப்பாங்களோ, ஐயோ. இது எல்லாத்தையும் விடுங்க, நீங்கள் ப்ரெசண்ட்டாக இருங்க. பி இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட். திங்கிங் இருக்காதீங்க. திங்கிங்கை விட்டுட்டு ப்ரெசண்ட்டாக இருங்க. அதுவுமே ஒரு எல்லாமே ஒரு இது மாதிரி தான். எந்த அளவுக்கு ரிலாக்ஸாக இருக்க முடியுமோ இருங்க. ஸோ ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். அந்த வீடியோவுக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் பண்ணுங்கள். 4-5 ட்ராமா ரிலீஸ் வீடியோ எக்ஸசைஸ் மாதிரி தான். நீங்கள் படுத்துட்டு இப்படி இருந்துட்டு காலில் தூக்கிட்டு இப்படி இருக்கணும், கிட்டுக்கிட்டுன்னு உடம்பு ஆடும், அது ட்ராமா ரிலீஸ். டிஆரினா ட்ராமா ரிலீஸ் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்கள். ஃபேஸை ரிலீஸ் பண்ணுங்கள், நெக்கை ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம் நான் ஒன்று எடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்களா, இது கூட ஒரு வகையான ட்ராமா ரிலீஸ் தான் தரு. இது வந்து மசாஜ் பண்ணுது நம்மளோட இதை, தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு வகையான ட்ராமா ரிலீஸ் தான். ஸோ இப்படி எல்லாத்தையும் பண்ணி உடம்புல இருக்க ட்ராமாவை ரிலீஸ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. நிறைய பேருக்கு லைஃப் வந்து அவங்க அதாவது நீங்கள் லஸ்ட்டில் இப்போ ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா அதுக்கும் ஒரு மெயின் ரீசன் வந்து உங்களோட இந்த ஏரியா டவுன் பெல்விக் மசில்ஸ் அது டைட்டாக இருக்க ஒரு ரீசன் தான். ஸோ அதையும் ரிலீஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் பண்ணுங்கள், லெக்கெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அதாவது ஒருத்தங்க எவ்வளோ மைண்ட் எவ்வளோ காமாக இருக்கணுமோ பாடி அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கணும், அவ்வளோதான். அதுதான் இந்த வீடியோவோட இது. அதனால் நல்லா ஃப்ரீயாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க. நிறைய பேர் சும்மா இருக்கும்போது கூட புருவத்தை இப்படியே வச்சுட்டு இருப்பாங்க, ஜாவை டைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக ஃப்ரீயாக இருங்க. டீப்பாக ப்ரீத் பண்ணுங்கள் எப்போவுமே. உங்களோட அதாவது வே ஆஃப் த சுப்பீரியர் மேன், அது என் ஸ்டூடெண்ட் ஒருத்தன்ட்ட கொடுத்துட்டேன். அவன் வந்து இப்போ தான் 12th முடிச்சு காலேஜ் போகிறான். சரி, அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நீங்கள் ப்ரீத் பண்ணும்போது உங்கள் பால்ஸ் வந்து நகர்றது உங்களால் ஃபீல் பண்ண முடியணும். அப்போ தான் உங்களோட பேட்ரி ரீசார்ஜ் ஆகணும். திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் டீப்பாக ப்ரீத் பண்ணும்போது உங்கள் பால்ஸ் மூவ் ஆகணும். அவ்வளோ டீப்பாக நீங்கள் ப்ரீத் பண்ணணும். இதை வந்து டேவிட் டீடா சொல்லியிருக்காரு வே ஆஃப் த சுப்பீரியர் மேனில். அதனால் ப்ரீத்திங்குமே நம்ம வந்து நாள் முழுக்க டைட்டிங், கிளிஞ்சிங் எல்லாமே பண்ணுறோம். அதுக்கு ஆப்போசிட்டாக ரிலாக்ஸாக நம்ம பண்ணால் தான் நம்ம லவ்வில் இருக்க முடியும். லவ் இருந்தால் தான் யூனிவர்ஸ், லவ், அன்பு எல்லாமே. அதனால் நீங்கள் உங்கள் பாடியை வந்து சரண்டர் பண்ணுங்கள். அப்போ உங்கள் சோல் டெவலப் ஆகும். நீங்கள் இந்த யூனிவர்ஸில் ப்ரெசண்ட்டாக வாழலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நான் 1/2 மணிக்கூர் போகும்னு நினச்சேன். எல்லா வீடியோவும் இப்போ கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட தான் வருது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். எக்ஸசைஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ கீழே இருக்கிறத பண்ணுங்கள். டெக்னாலஜிலேருந்தெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக மட்டும். அதாவது நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோ பார்க்கலாம். ரெட் பில், ப்ளூ பில், எக்ஸாம்பிளுக்கு நிறைய போர் அடித்து நீங்கள் சில வீடியோஸ் பார்க்கலாம். அந்த டேட்டிங் சம்மந்தமாக எக்கச்சக்க. நாளும் ஒரு காலத்தில் ஏகப்பட்ட வீடியோஸ் டேட்டிங், அது இதுவுமே ஒரு வகையான எனர்ஜி ரிப்ரெஷன் தான். நீங்கள் வெளி உலகத்துக்கு போங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள், உண்மையை ஃபேஸ் பண்ணுங்கள். இதுவும் ட்ராமா ரிலீஸ் தான். உண்மையை ஃபேஸ் பண்ணணுன்னா இப்போ நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு உங்களுக்கு தோணும், உங்கள் மைண்டுக்கு தோணும், நான் இப்படி இருக்கணும், இது பண்ணணும். நான் இப்போ கிட்டத்தட்ட நான் அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் பீஸாக இருக்குது. இது நான் அப்படி இல்லாமல் இருந்தால் யூடியூப்பில் தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணுவேன். ரொம்ப என்னோடய லைஃப்பில் தேவையே இல்லாத சம்மந்தமே இல்லாமல் யூடியூப் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன். இப்போல்லாம் நான் வந்து ஃபைட்டிங் ரிலேட்டடாக பார்க்குறேன். இன்னும் நேரமாக கூட என்ன பார்த்தேன்னா மெடிசன் பால் ஒர்க் அவுட் அப்படின்னா அந்த ஒரு பெரிய பால் உண்டு, அதை தூக்கி போடுவாங்க, தூக்கிட்டு டம்முன்னு தரையில் போடுவாங்க. எதுக்குன்னா கோர் ஸ்ட்ரென்த். அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வரேன்னா நான் ஒரு கங்க்ரூவண்டாக இருக்கேன். என்னோட ஒரு பர்பஸுக்கு, என்னோட ஒரு வாழ்க்கையோட ஒரு லட்சியத்துக்கு நான் வந்து அலைன்டாக இருக்கேன். அது வந்து நான் லட்சியம் அப்படி இல்லை, அது ஒரு ஃபன் தான், ஒரு ஜாலி. எல்லாமே யூனிவர்ஸில் நம்ம பண்ணுறது. ஸ்பிரிச்சுவாலிட்டினாலே ஒரு நம்ம ஃபன் தான். உங்களுக்கு எது ஃபன்னோ அதை பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வேஸ்ட் பண்ணுன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட்டாக இல்லையோ அதை நீங்கள் பண்ணாதீங்க. எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது அதெல்லாம் கட் பண்ணி தூரஞ்சிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன பிடிக்குமோ, சின்ன வயசில் நீங்கள் எது பண்ணி ஜாலியாக இருந்தீங்களோ அதே பண்ணுங்கள். அதுவும் ஒரு ட்ராமா ரிலீஸ் தான். சின்ன வயசு உங்களுக்கு படம் வரைய பிடிக்கலாம், வளர்ந்த அப்புறம் நீங்கள் டைம் போனதுனால அதை விட்டுட்டீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ட்ராமா ரிலீஸ்ங்கிறது வெறும் ஒரு விஷயம் இல்லை. ஆனால் சிம்பிளாக சொல்ல போய் உங்களுக்கு எக்ஸசைஸ் நிறைய இருக்குது, அதை நீங்கள் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கள். ஆனால் யூனிவர்ஸோட ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ்கிறது தான் என்கிட்ட கேட்டால் ஒரு ட்ராமா ரிலீஸ். நான் முந்தி எனக்கு வீடியோவுக்கு இந்த வீடியோவுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இப்போ நான் ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேட்லேருந்து சொல்கிறேன்.
இன்றைக்கி காலைல 100 ஸ்குவாட் பண்ணேன் கைஸ். காலைல ரன்னிங் போகணும் ஏர் கேம்ப், அதாவது ஒரு எங்கள் நாகர்கோயிலில் ஒரு கேம்ப் உண்டு, போலீஸ் கேம்ப். அங்கே காலையில் போலீஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு விழிப்புணர்வு போராட்டமாக, போராட்டம் இல்லை, ஏதோ ஒரு பரேடு போல் காலை. ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நான் லைக் தம்ஸ் அப்லாம் சொல்ல போகிறதில்ல, உங்களுக்கே தெரியும், நான் இது வரைக்கும் சொன்னதும் இல்லை. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எல்லாம் பண்ணுங்கள். நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது ஒன்று தான், எல்லா எக்ஸசைஸும் பண்ணுங்கள், எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். நான் மெனக்கெட்டு உங்களுக்கு லிங்க் பண்ண போகிறேன், அதனால் எல்லா ட்ராமா ரிலீஸ் எக்ஸசைஸையும் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா என்னோடய கம்யூனிட்டியும் ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து டேக் மேங்கோன்னு ஒரு கம்யூனிட்டி, அது ஒரு ஆப்பு தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். கீழே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னா, என்கிட்ட டைரெக்டாக மெசேஜ் பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு வாட்டி நமக்கு குரூப் கால் இருக்கும், என்கிட்டே நீங்கள் டைரெக்டாக பேசலாம். வேறு கோர்சஸ் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உள்ளே இருக்குது, ஹெல்ப்ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் நிறைய இருக்குது. இப்போ ஒரு 4 டேஸில் வந்து ஹையர் செல்ஃப்னு ஒரு கோர்ஸும் அதுக்குள்ளே நான் லான்ச் பண்ண போகிறேன். இது வரைக்கும் அதில் கோர்ஸ் இல்லை, இப்போ நான் ஒரு கோர்ஸ் போட போகிறேன் ஹையர் செல்ஃப்னு. பிரகாஷ்னு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக. நேற்று நானும் அவங்களும் நிறைய பேசணும். செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆக்சுவலைசேஷன் நிறைய பேசணும். ஸோ ஒன்றும் பண்ணாதீங்க, கீழே லிங்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், என்னோடய கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுங்கள். நான் உங்களை அங்கே சந்திக்கிறேன். இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதே மாதிரி நிறைய வீடியோஸ், கம்யூனிட்டி போஸ்ட் உள்ள நிறைய இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள், ஜாயின் பண்ணுங்கள். அது ரொம்ப ரேட்லாம் இல்லை, நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, இது வந்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டு தான், ஜஸ்ட் 600 a month. அதனால் கிளிக் பண்ணி உள்ளே ஜாயின் பண்ணுங்கள், நான் உங்களை உள்ளே சந்திக்கிறேன்.